சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2025 ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடமான் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வுள்ள இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். என கூடவே யார் இருக்காருன்னா சூரிய பகவான் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை, வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை, அதாவது நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக மிதுன ராசினருக்கு நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள், அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலகப் போகிறது. புத்திசாலித்தனம் மெழுகேறப் போகிறது. புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும். ஏன்னா புதன் என்ற புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப என்ன, எந்த இடத்தில் எதை செய்யணும் என்கின்ற அறிவு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை பெறுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும், அந்த குரு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் கொடுத்த பணம் ஒரு சிலருக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஏன் சொல்றேன்னா, கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்றதுனால உங்களுக்கு நல்ல பல குடும்ப விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பை பெறுகிறது. தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் பலிதமாக கூடிய அமைப்பு, டிராவல் நடக்கக்கூடிய அமைப்பு, சிறுதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பத்திர பதிவு நடக்கக்கூடிய தன்மை, இசை சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, இந்த மாதிரி மேடை பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகிறது. சுகஸ்தானம் சார்ந்த விஷயம், சுகம் சார்ந்த விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அல்லது வீட்டை வாங்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வீடு கட்டி அதன் மூலமாக வாடகை வருமானம் வரக்கூடிய தன்மை நன்றாக இருக்கிறது இந்த மாதம். அதே சமயத்தில் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஒரு திரிகோணத்தில் போய் அமர்ந்திருப்பதும், அதுவும் பாக்கியஸ்தானத்தில் போய் இருப்பதும், பாக்கியஸ்தானத்தின் அதிபதி எங்க ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருப்பதும், அந்த சுக்கிரனும் சனியும் நண்பர்களாக இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த ஜனவரி மாதம் கொடுக்க போகிறது. ஸோ எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ, எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்களோ கலந்த சில மாதங்களாக அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் நன்றாக இருக்க போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். நல்ல படிக்கக்கூடிய தன்மை. கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் படிப்புள்ள கொஞ்சம் மந்த டல்லு, ஒரு அடைய முடியாத சில தன்மைகள் இருந்தது அல்லவா. அதாவது ஒரு யூஜி படித்து
முடிச்சிட்டீங்க, ஒரு பிஜி படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது, அதை செயல்படுத்த முடியாமல் இருந்தது அல்லவா? இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பிஜியை படிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தாலையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனாலையும் 6, 8 பார்க்கறதுனால என்ன நடக்க போகிறது? 6, 8, 12 ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு வேலையில் இல்லாதவர்களுக்கு நன்றாக உங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. அதே சமயத்தில் எதிர்பாராத தனவரவு இருக்க போகிறது. ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் இந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு பகவான் பார்க்கறதுனால கடன் கிடைக்கும். ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவது, ஒரு வேலை சார்ந்த விஷயத்துக்கு வெளிநாட்டுக்கு செல்வது, அல்லது வேலையில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவது, உங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கூட இந்த மாதம் ஒத்துழைப்பு தரக்கூடிய தன்மை, சில அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அந்த குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். அது 8ஆம் இடம் என்பது ஒரு நல்ல, அந்த 8ஆம் இடம் வலிமையாக ஒரு நல்ல சுபத்துவமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், அதற்குண்டான எண்ணங்கள் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாதகத்தில் இதே மாதிரி குரு பகவான் ஒரு 12இல் இருக்கோ, அல்லது 4ஆம் இடத்துல இருக்கா, இல்லை 6ஆம் இடத்துல, ஸோ இந்த மாதிரியான இடத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருந்து இப்போ கோச்சாரம் அதே மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் நன்றாகவே இருக்க போகிறது. அதில் எந்த மாற்றும் கருத்து இல்லை. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய மதத்தினர் மூலமாக பழக்கங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ராகு பகவான் 10ல் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு தொழில் முறையாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் தாய் சார்ந்த விஷயங்கள், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தாய்க்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 24/1/2025 அன்று 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அதே போல சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 14/1/2025 8ஆம் இடத்துல போய் மறையுது. ஸோ தாய் ஸ்தானத்தின் அதிபதி போய் 8ல் மறைகிறதுனாலையும், தந்தை ஸ்தானத்தின் அதிபதி போய் 8ல் மறைகிறதுனால தாய் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மிதுனராசி என்பவர்கள். தாய் தந்தையை அரவணைத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். கோபதாபங்கள் கூடாது. தாயோட கருத்து வேற்றுமைகள் வராமல் பார்த்து கொள்வதும் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் இந்த சகோதர சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால என்ன, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வீக்காக இருக்கிறதுனால அவர்களை கேர் எடுத்துக்கொள்வதும் அல்லது சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமலும் பார்த்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர், அழுத்தங்கள் என்பது இந்த மாதம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை தருகிறது. சனி பகவான் இதுவரைக்கு ஒரு மாதிரியான தன்மை இருந்தாலும் இப்போ சுக்கிரனோடு சேரும்போது சனி பலப்படுகிறது. அப்போது சனி இதுவரைக்கு இருந்து வந்த பிடிவாத தன்மை, ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ் நீக்கப்படுகிறது. சனியினுடைய தொழில்கள் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம், அதாவது நீங்கள் மிதுன ராசி என்பவர்களவா, உங்கள் ராசிநாதனான புதன், அந்த புதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு தடவையாவது நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.